அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறது உண்மை. இவ்வளோ நாளாக ஆட்சி எப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன காணொளி வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன ஊழல் குற்றம், என்ன லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போல். நமக்கு முக்கியமானது நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த திருவிழாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர் காசு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போட்டு அந்த தேரை இழுக்கிறதுக்காக தேரை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி அந்த கடவுளை கொண்டு போய் எல்லோரும் வணங்கி கோயிலுக்குள்ளே வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அதில் கொள்ளடிச்சவங்களாம் அந்த ஆத்தா பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. அரசியலும் கிட்டத்தட்ட அதே போல தான். என்னடா இவன் சொல்ல வரான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொள்ளடிக்கிறது வர்றது போகிறது அடுத்த விஷயம். அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. கடவுள் இருக்கார் அப்படிங்கிற பார்வையில். அடுத்த விஷயம், தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் இந்த கக்கத்தில் வைக்கிற துண்டு தலைக்கு வரத்துக்கும் தோளில் போடுறதுக்கும் கேட்ட கேள்விக்கு மதித்து உட்கார வச்சு, இந்த மாமன்னன் படத்தில் வர மாரி உங்கள் அப்பாலாம் உட்கார மாட்டார் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த ஒருத்தவங்களை முன்னோக்கி கொண்டு வந்த ஒரு ஒரு தொலைதூர ஒரு வாழ்க்கை பயணம் இருக்குல்ல, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்குல்ல, அதை பற்றி தான் நான் பேசுவேன். அதுதான் மனுஷனுக்கு முன்னேற்றத்தை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி திருடுறதில் டெக்னாலஜியாக எப்படி எப்படியும் வளர்ந்துருக்கலாம். இதை கணக்கு காட்டி நம்ம எவ்வளவோ கொள்ளடிக்கலாம். ஒரு தண்ணி டேங்க் கட்டுறதுக்கான செலவு இவ்வளோ தான் ஆகும். ஆனால் அவங்க காட்டுற கணக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். வளர்ச்சினா என்ன, பொருளாதார ரீதியாவா? கிடையாது. அதாவது அவனுடைய அடிப்படை தேவைகளுடைய வளர்ச்சி, அவனுக்கு சம உரிமைக்கான வளர்ச்சி, எல்லா பெண்களுக்கும் சுதந்திரமான ஒரு நாடாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் அப்படிங்கிற வளர்ச்சி. இந்த பார்வையில் தான் நான் என்றைக்குமே வளர்ச்சிங்கிறத பார்ப்பேன். திட்டத்தை வகுக்கிறது, அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றது, தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறது, இந்திய அளவில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துறது, இதெல்லாம் ஐடியாலஜிக்கலாக யோசிக்கிற எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் எது இல்லைன்னு சொல்லி உடச்சி கொண்டு வராங்களே, அதை தான் நான் என்றைக்குமே வளர்ச்சின்னு சொல்லுவேன். சாதிங்கிற ஒன்றும், மதங்கிற ஒன்றும், பாகுபாடுங்கிற ஒன்றும், இதெல்லாம் இல்லை, எல்லாரும் சமத்துவம் ஈக்குவல்னு ஒருத்தவங்க உடச்சி கொண்டுருவார் பற்றியா, அதுதான் உண்மையான தலைவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, காமராஜர், இவங்க எல்லாருமே முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் இதுவுமே ஒன்றும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தி கொன்று கொடுத்த ஒரு தத்துவத்தை வகுத்து கொடுத்த ஒரு தலைவர் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். இந்த அளவில் நம்ம முன்னேறி இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பார்வை. உண்மையாகவே நம்ம முன்னேறி இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதலை. இன்றைக்கி என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சுச்சுவேஷன் அப்படிலாம் பற்றி ஒரு சின்ன ஒன்லைன் ஸ்டோரியாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேகதாது அணை. இதை பற்றி கர்நாடகாவே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு திமுக தான் எதிரியே, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்களால் எதையுமே கட்ட முடியல. இப்போ இருக்கிற தாவேக அரசு பற்றி நாங்கள் பெருசாக ஒரு பொருட்டாக எண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே பணியெல்லாம் தொடங்கிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது கட்டினா நமக்கு என்ன ஆகும்? ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணீரை இன்னும் மேட்டூர் அணையிலேருந்து காவேரி வழியாக வரக்கூடிய தண்ணீர் இன்னும் விவசாயிகள், டெல்டா விவசாயிகளுக்கு சேரலைங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை பேசலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனையில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமான் சொன்ன மாரி இயற்கை சார்ந்தது தான் மக்கள். நம்ம எல்லோரும் போய்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்களே, கவரப்பள்ளி டேமா, அந்த டேமில் தண்ணியோடு சேர்த்து ஒரே கழிவு நீர் நுறையாக போகுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்து அதுக்கான சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் அவங்களாம். அதுதான் சீமான் பொது மேடையிலே, அரசியல் மேடையிலே பேசிட்டார். மக்களுக்கு தேவையானது மரத்துக்கான மாநாடு, மண்ணுக்கான மாநாடு, நீருக்கான மாநாடு, மாட்டுக்கான மாநாடு, இதெல்லாம் போட்டு இயற்கையும் மனுஷனும் ஒன்று, அந்த இயற்கை இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லிட்டார். சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவர் தொகை தான் அடித்தோம். அதெல்லாம் அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். நம்ம இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு அரசியலை ஒரு அரசை கொண்டு வந்து அமர வச்சிட்டோம். அந்த அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். காவிரி பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு. நல்லது நடக்குது தான், நல்லதுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்க ப்ரோ, நல்லது நடந்தால் அவங்கள பாராட்டுங்க ப்ரோ அப்படின்னு. அநீதி தான் என்றைக்குமே வலியை தரும். நல்லதுங்கிறது நல்லது தான், அதனால் யாரோ ஒருத்தவங்க நன்மை அடைவாங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அநீதிக்கான வழி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அநீதிக்கான குரலாக மக்கள் மத்தியில்
பொது பார்வையில் பார்க்கக்கூடியவங்க ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தின் வாயிலாக நான் பார்த்து வியந்த ஒரு சில நிகழ்வுகளை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என்ன மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் தொகுதியில் கண்டக்ட் பண்ண விஷயத்தில் நடிகரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் நடித்த ஒரு திரைப்பட பாடல் ஒளிபரப்பாகி அங்கே நடனமாடிய காட்சியை நீங்கள் நான் எல்லாருமே பார்த்தோம். இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சிந்திக்க தோணுதா இல்லையான்னு தெரில. எனக்கு தோணுது. ஒரு புரட்சிகரமான பாடல், அரசியல் சார்ந்த பாடல், மக்கள் சார்ந்த பாடல், இதையெல்லாம் ஒளிபரப்புனா அதுக்கான மக்கள் மத்தியில் அரசியலுக்கான பார்வை மாறுமா? சினிமா ரீதியான பாடலை வெளிப்படுத்தினா அங்கே அந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய மக்கள் மனத்தில் உள்ள எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா இல்லையான்னு தெரியல. உணரணுங்கிறது என்னோட விருப்பம். இது மட்டும்தானா? மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளிக்கு போய் விசிட் பண்ணி அந்த பள்ளியில் உள்ள குழந்தைகள்கிட்ட இங்கிலீஷில் கேட்டு இங்கிலீஷில் அந்த குழந்தைங்க பதில் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. எல்லாம் பேசுகிறாங்க, அவங்களோட கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, அங்கே போய் ரீல்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தரீங்க? நீங்கள் உண்மையாகவே நல்லதை செய்யணும்னா அங்கே உள்ள கட்டிட சீரமைப்பு, கழிவறை சுத்தமாக இருக்கா என்னென்னு பார்க்குறது, அங்கே உள்ள டீச்சர்ஸ் எண்ணிக்கை, எந்த வகையில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம அதுதானே செயல்படுத்தணும், அதுதானே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அடுத்தபடியாக அவங்கள்ட்ட மாணவிகள்கிட்ட கேள்வி கேட்குறது, அவங்கள்ட்ட டீச்சிங் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான பார்வையில் அவங்கள பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதெல்லாம் விட ஒரு படி மேலே நம்ம கட்டமைப்பு சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிள். அதை ரீல்ஸ் எடுத்து போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. இது மட்டும் தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி. அதை உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் பல தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.